மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து தோல்வி வந்து தழுவிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தது பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் வந்து முதல்ல நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னைக்கு ரோஹித் சர்மா இல்லாதனால ரிக்கல்டன் அண்ட் குவிண்டன் டிகாக் தான் ஓப்பன் பண்ணாங்க. இந்த 2 பேர்த்தோட ஓப்பனிங் இன்னைக்கு வந்து வேற லெவலா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா ரிக்கில்டன் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. அதே ஓவர்லயே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து மொத பாலே வந்து அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. வெறும் 12 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது அந்த இடத்துல உருவாகுது. நமன்தீப் அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேரும் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது ஸ்கோர் இன்னைக்கு வேற லெவலா போகும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து இருந்தோம். அந்த இடத்துல நமன்தீரோட விக்கெட் வந்து இழக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நமந்தீர் மட்டும்தான் குவிண்டன் டிகாக்கு ஒரு சப்போர்ட் பண்ற வகையில ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து குவிண்டன் டிகாக்கு ஒரு சப்போர்ட் பண்ற வகையில கிரீஸ்ல நிக்கவே இல்லைங்க. ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரூதுர் போன்று எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ஃபெவிலியன் குயிக் பால்ல வந்து திரும்ப ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் மட்டும் தனி ஆளா வந்து போராடினாரு. அவர் மட்டும் இன்னைக்கு ஒரு மேட்ச் இந்த வருஷம் 2026 ஐபிஎல் விளையாடுறாரு. மேட்சே பாத்தீங்கன்னா 112 ரன் அடிச்சு பிளஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு 60 பால் தான் பிடிச்சாரு. 112 ரன் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு கொடுக்காட்டியும் ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் அடிச்சு கொடுத்தாரு. 20 ஓவருக்கு மும்பை இந்தியன்ஸ் 195 ரன் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஓகே. இந்த வான்கேடில 195 ஒரு சாதாரண ஸ்கோர் அப்படிங்கிறது பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்ட விதத்தை பார்த்தபோது தெரிஞ்சுது. அவங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆரம்பத்திலே பெரிய அதிரடிங்கிறது காத்துக்கிட்டு இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆரம்பத்திலே 2 சர்க்கிள் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லியானுங்க. பிரியான்ஸ் ஆரியோட விக்கெட்டும் கூப்பர் கானோடைய விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா குயிக் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து இழந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில்ட் பண்ணாச்சு. பிரப்சிங்கரன் சிங்கும் ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயரும் 2 பேரும் சேர்ந்து மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ல போட்டு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பவுலரை விட்டு வைக்கலையே. வந்து எந்த பவுலரா இருந்தாலும் நான் அடிப்பேன். பும்ரா வந்தா யாரா இருந்தா எனக்கு கவலையே கிடையாதுன்ட்டு எல்லா பவுலரையும் போட்டு அடின்னு வெளுன்னு உருக்க ஆரம்பிச்சதுனால அந்த இடத்துல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வித் பில்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை சும்மா அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவனுங்க. வெறும் 16 ஓவர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை அசால்ட்டா சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 7 விக்கெட் வித்தியாசத்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி பிளஸ் ஆர்சிபி கீழே தள்ளி இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து முதல் இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் இடத்துல போய் ஜம்முன்னு உக்காந்துருக்காங்க. இந்த வெற்றியை பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கான முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் விஷயம் டாஸ். வான்கேடியை பொறுத்த வரைக்கும் டாஸ் ரொம்ப முக்கியம். பிளஸ் சேஸ் பண்ண அதை மட்டும்தான் இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. முதல்ல பேட்டிங் பிடிச்சி 195 வான்கேடியில பத்தவே பத்தாதுங்க. ஒரு 230 220 ரன்னுக்கு மேல நீங்க அடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஃபைட்டே பண்ண முடியும். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அன்லக்கா இருந்திருக்கு. டாஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கை தவிர மற்றபடி யாரும் பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு தொடர்ந்து தோல்வி வந்து தழுவிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.